தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளி UDays Plus இணையதளத்தில் ஸ்டூடெண்ட் மாடுலில் நம் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் GP என்று சொல்லக்கூடிய ஜெனரல் ப்ரொஃபைல், EP என்று சொல்லக்கூடிய என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், FP என்று சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல், இது போன்ற விவரங்களை எவ்வாறு புதுப்பிப்பது? ஒரு மாணவருக்கு ஜெனரல் ப்ரொஃபைல் புதுப்பிக்கும் பொழுது அந்த மாணவருடைய ஆதார் அட்டையில் உள்ளது போல் அவரது பெயரை எவ்வாறு மாற்றுவது? மற்றும் MBU என்று சொல்லக்கூடிய மேண்டிட்டரி பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது ஒரு மாணவருடைய கைரேகை மற்றும் கண் கருவிழி ஆதார் அட்டையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா அல்லது புதுப்பிக்கப்படவில்லையா என்பதை எவ்வாறு அறிவது? இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் UDays Plus ஸ்டூடெண்ட் மாடுல் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது sdms.udaysplus.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். அதில் நம்முடைய மாநிலத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு. பின்பு கோ என்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இங்கு யூசர் ஐடி என்பது நம் பள்ளியுடைய 11 இலக்க UDays என பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு என்பது நம் பள்ளிக்கு UDays Plus இணையதளத்துக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்திருக்காங்களோ அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு இங்க இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த என்டர் கேப்சா அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப இறுதியாக லாகின் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதுல கரண்ட் அகாடமிக் இயர் 2025-26 அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்ப பள்ளியின் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். கீழே க்ளோஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த அட்டவணையில நம் பள்ளியில என்னென்ன வகுப்புகள்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இதுல இறுதியா பாத்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல எந்த மாணவர்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் மாடல் முடிக்கலையோ அவர்களுடைய விவரங்கள்லாம் காட்டப்படும். இப்போ பாத்தீங்கன்னா எங்க பள்ளியில 5 வகுப்புகள் இருக்கு. 5 வகுப்புல 4 வகுப்புகளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் மாடல் முடிச்சாச்சு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு காட்டப்படுது. ஒரே ஒரு வகுப்புக்கு மட்டும்தான் ஸ்டூடெண்ட் மாடல் முடிக்கல. அதனால இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல யாராருக்கெல்லாம் நீங்க முடிக்கலையோ அதோடைய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படுது. இப்ப அவர்களுக்கு ஸ்டூடெண்ட் மாடல் எவ்வாறு கம்ப்ளீட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப அந்த வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன். இப்ப இந்த வகுப்புல 2 பிரிவுகள் இருக்கு. அதுல எங்க பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்கு. அதனால அதுக்கு நேராக இறுதியாக உள்ள வியூ மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கு அந்த வகுப்புள்ள மாணவர்களின் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும். இப்ப ஒரு மாணவருக்கு நேராக இறுதியாக பாத்தீங்கன்னா GP, EP, FP இதெல்லாம் உங்களுக்கு சிவப்பு வண்ணத்துல காட்டப்படும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு இன்னும் இந்த விவரங்களை நம்ம புதுப்பிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்ப முதலாவதாக GP அப்படின்ற ஒரு சிவப்பு வண்ண பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதலாவதாக do you want to change demographic details அப்படின்னு இருக்கும். இந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கீழே முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் நேம் உங்களுக்கு காட்டப்படும். இப்ப இந்த பெயரை நீங்க மாற்றம் செய்ய முடியாது. அதற்கு அடுத்தது ஜெண்டர். இந்த ஜெண்டரை உங்களுக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம். இது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த், இதுவும் உங்களுக்கு மாற்றம் செய்யலாம். அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோட், இது 10 இலக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ MSID தான். இந்த நியூ MSID அந்த மாணவருக்கு சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதெல்லாம் சரி செய்யலாம். இப்ப மேல அவருடைய பெயரை மட்டும்தான் நம்ம திருத்த முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா கார்டியன்ஸ் நேம், அதாவது அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இந்த கார்டியன்ஸ் நேம் உங்களுக்கு குறிப்பிடப்படணும். அதற்கு அடுத்தது do you want to change Aadhaar detail in SDMS, இப்ப ஆதார் டீடைலை நீங்க சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப கன்சென்ட் ஃபார் டெமோகிராபிக் அத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். இப்ப ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், இப்ப
இப்ப அந்த மாணவருடைய ஆதார் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப ஆதார் எண்ணை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டமானது பச்சை வண்ணத்துல காட்டப்படும். இங்க வந்து பச்சை குறியீடு காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா சரியான ஆதார் நம்பரை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் இன் ஆதார் கார்டு. இப்ப ஆதார் அட்டையில எவ்வாறு பெயர் உள்ளதோ அதை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆதார் அட்டையில இன்சியல் வந்து முன்னாடி இருக்கா, பேருக்கு முன்னாடி இருக்கா, பேருக்கு பின்னாடி இருக்கா, அப்புறம் இன்சியலுக்கு அப்புறம் வந்து புள்ளி இருக்கா, இது போன்று ஆதார் அட்டையில எவ்வாறு இருக்கோ அதை அவ்வாறே இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அட்ரஸ், பின்கோடு, மொபைல் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதெல்லாம் திருத்தம் செய்யணும்னா நீங்க திருத்தம் செய்து கொள்ளலாம். சரியா இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். இப்ப அந்த மாணவருக்கு இரண்டாவது மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்து கான்டாக்ட் இமெயில் ஐடி. இப்ப அவருடைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இங்க பதிவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது மதர் டங் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அதை கொடுத்திருப்பாங்க. இப்ப அவருடைய மதர் டங் தாய்மொழியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது சோசியல் கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மைனாரிட்டி குரூப் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த மாணவர் வந்து மைனாரிட்டியா இருந்தா என்ன மைனாரிட்டி அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா NA என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வெதர் BPL பெனிஃபிஷரி, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்கள் பெறக்கூடிய பயனாளியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வெதர் அன்டியோடயா அனா யோஜனா AAY பெனிஃபிஷரி. இப்ப இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டம் கிடையாது, அதனால இது வந்து எனேபிள் ஆகல. இதை எதையும் நீங்க குறிக்க வேணாம். அதற்கு அடுத்தது வெதர் பிலாங்ஸ் டு EWS டிஸ்அட்வான்டேஜ் குரூப், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வெதர் CWSN, சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாணவர் வந்து சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தை அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது CWSN வந்து அந்த மாணவர் வந்து CWSNனா எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இஃப் எஸ் டைப் ஆஃப் இம்பேர்மெண்ட் அந்த கட்டத்தை அழுத்துங்க. அதுல வந்து எந்த குறைபாடு உள்ள மாணவர் அப்படின்றத இங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா பிளைண்ட்னஸ், லோ விஷன், இது போல மல்டி இது நம்ம கொடுக்கலாம். இல்ல ஒரே ஒரு குறைபாடு தானா அப்படின்றதையும் நீங்க பார்த்துட்டு அதை மட்டும் நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வெதர் ஹேவிங் டிசபிலிட்டி சர்டிபிகேட், அவர் வந்து சர்டிபிகேட் டிசபிலிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்காரா, வச்சிருந்தாருன்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பெர்சன்டேஜ், இங்க வந்து எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் வந்து அந்த சான்றிதழ்ல இருக்கும். அதை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப இந்த மாணவர் வந்து CWSN இல்ல, அதனால இங்க நான் நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் இந்தியன் நேஷனல், இப்ப அவர் வந்து இந்தியனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ் தி ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபைட் as out of school child in current or previous year, கடந்த ஆண்டு இல்ல அதற்கு முந்தைய ஆண்டுல இந்த மாணவர் வந்து OOSC ஸ்டூடெண்டா, அதாவது பள்ளியிலிருந்து டிராப் அவுட் ஆனவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வாறு இருந்தா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப இந்த கேள்விக்கு நீங்க எஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். whether the student is mainstreamed, அதோடைய மெயின் ஸ்ட்ரீம் என்ன, இப்ப கரண்ட் அகாடமிக் இயரா, இயர்லியர் அகாடமிக் இயரா, எப்போ வந்து அவரை வந்து OOSC ஸ்டூடெண்ட்ஸா நீங்க சேர்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இவர் வந்து OOSC ஸ்டூடெண்ட் வந்து இல்ல, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து பிளட் குரூப், இப்ப அந்த மாணவருடைய இரத்த வகை அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்த பின்பு இறுதியாக சேவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. ஜெனரல் டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்ப க்ளோஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இந்த மாணவருக்கு ஜெனரல் ப்ரொஃபைல் மற்றும் ஆதாரில் உள்ள பெயர் அது எவ்வாறு இருக்கோ அதே போல அந்த மாணவருடைய பெயரை நம்ம வந்து மாற்றியாச்சு. அதற்கு அடுத்து
இப்ப மேல பேக் அப்படின்னு இருக்கு, அதை அழுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாணவருடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கு பக்கத்துல கிரீன் கலர்ல ஒரு டிக் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவருடைய ஆதார் விவரங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இறுதியா பாத்தீங்கன்னா ஜிபி அப்படின்னு இருக்கும். இது முன்னாடி வந்து அப்டேட் பண்ணாதனால சிவப்பு வண்ணத்துல இருந்துச்சு, தற்போது வந்து பச்சை வண்ணத்துல உங்களுக்கு ஜிபி அப்படின்றது காட்டப்படுது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாணவருடைய ஜெண்டர் ப்ரொஃபைலை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இபி என்று சொல்லக்கூடிய என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், அதை நம்ம புதுப்பிக்கணும். இப்ப அந்த கட்டத்தை அழுத்துங்க. இப்ப என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டப்படும். இதுல முதலாவதாக அட்மிஷன் நம்பர் இன் பிரசன்ட் ஸ்கூல். இப்ப தற்போது படிக்கக்கூடிய பள்ளியில அவருடைய அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு காட்டப்படும். இதை சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தவறா இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல அட்மிஷன் டேட் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கப்புறம் கிளாஸ், செக்ஷன், ரோல் நம்பர், அவருடைய ரோல் நம்பர் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு குறிப்பிடப்படும். அப்படி இல்லைன்னா நீங்க அவருடைய ரோல் நம்பரை நம்முடைய அட்டெண்டன்ஸ்ல எவ்வாறு இருக்கோ அதே போல இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப ரோல் நம்பரை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த கட்டம் வந்து பச்சை வண்ணத்துல காட்டப்படுது. இங்க பச்சை சரி குறியீடு காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த மாணவர் வந்து ஆங்கில வழியில படிக்கிறாரு, அதனால இங்கிலீஷ் என்பதை தேர்வு செய்து கொண்டேன். இப்ப உங்க பள்ளிக்கூடத்துல வந்து தமிழ் மீடியம் இருக்கு அப்படின்னா இப்ப அந்த மாணவர் தமிழ் மீடியம் அப்படின்னா அந்த கட்டத்தை அழுத்திட்டு தமிழ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து லாங்குவேஜ் குரூப் ஸ்டடிட் பை த ஸ்டூடெண்ட். இதுல வந்து தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கட்டங்கள்லாம் உங்களுக்கு பச்சை வண்ணத்துல சரி குறியீடு காட்டப்படுது. இது போல இருந்துச்சுன்னா நம்ம அதை சரியாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு அடுத்தது அகடமிக் ஸ்ட்ரீம் ஆப்டட் பை த ஸ்டூடெண்ட் ஃபார் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் ஒன்லி. இப்ப நம்முடைய பள்ளி வந்து பிரைமரி ஸ்கூல், அதனால இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருந்தா அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் குரூப் ஸ்டடிட் பை த ஸ்டூடெண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கிளாஸஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், இது வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு கிடையாது. அதற்கு அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ப்ரீவியஸ் அகடமிக் இயர் ஆஃப் த ஸ்கூலிங். இப்போ சென்ற கல்வியாண்டில் அந்த மாணவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது ஸ்டடிட் அட் கரண்ட் சேம் ஸ்கூல், ஸ்டடிட் அட் அதர் ஸ்கூல், இப்போ நன், நாட் ஸ்டடியிங், ஸ்டடியிங் இன் அன்ரெகனைஸ்டு ஓப்பன் ஸ்கூல். இதுல எது வந்து அந்த மாணவருடைய கடந்த கல்வியாண்டு அதோட ஸ்டேட்டஸை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப இந்த மாணவர் வந்து சென்ற கல்வியாண்டுல நம்முடைய பள்ளியிலே படிச்சாரு, அதனால ஸ்டடிட் அட் கரண்ட் சேம் ஸ்கூல் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து கிரேட் கிளாஸ் ஸ்டடிட் இன் த ப்ரீவியஸ் லாஸ்ட் அகடமிக் இயர். கடந்த கல்வியாண்டுல அவர் வந்து எந்த வகுப்பு படிச்சாரு அது வந்து இங்கே உங்களுக்கு காட்டப்படும். அது சரியா இருக்கா அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க, தவறா இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வெதர் அட்மிட்டட் அண்டர் செக்ஷன் 12C ஆஃப் RTA ஆக்ட். இப்ப கட்டாய கல்வி உரிமை சட்டம் அது வந்து தனியார் பள்ளிக்கு தான் உங்களுக்கு வந்து அதுல மாணவர்களை சேர்த்திருப்பாங்க. நம்முடைய அரசு பள்ளிக்கெல்லாம் அது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால இது வந்து அரசு பள்ளியா இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கேள்விக்கு எனேபிள் ஆகாது. தனியார் பள்ளி இருக்கவங்க வந்து RTA ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அமௌண்ட் கிளைம்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஃபார் RTA என்டைட்டில்மெண்ட். இப்ப அந்த மாணவர் RTA சேர்த்திருந்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து அந்த மாணவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து பெற்றிருந்தீங்க, அந்த அமௌண்ட்டை இந்த கட்டத்துல நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். தனியார் பள்ளி மட்டும்தான், இப்ப அரசு பள்ளிக்கு எதுவுமே கிடையாது, இது எனேபிள் உங்களுக்கு ஆகாது. அதுக்கு அடுத்தது இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஸ்டடிட் ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இப்ப இந்த மாணவர் வந்து கடந்த கல்வியாண்டுல அவரோட ரிசல்ட் என்ன அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதுல ப்ரொமோட்டட், நாட் ப்ரொமோட்டட், ப்ரொமோட்டட், பாஸ்ட், வித்தவுட் எக்ஸாமினேஷன் இது போல இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து ப்ரொமோட்டட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஸ்டடிட் மார்க்ஸ் அப்டைன்ட் த பெர்சன்டேஜ். இப்ப கடந்த கல்வியாண்டுல அவருடைய பெர்சன்டேஜ் என்ன, மார்க் பெர்சன்டேஜ் என்ன அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் டே ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் த ஸ்கூல் இன் ப்ரீவியஸ் அகடமிக் இயர். கடந்த கல்வியாண்டுல அவர் வந்து எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு அதை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் கீழே சேவ் அப்படின்னு இருக்கும்,
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ரோல்மெண்ட் டேட்டா சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அனைத்து விவரங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை குறியீடு காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா அனைத்தும் உங்களுக்கு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாணவருக்கு ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் அதை நம்ம வந்து புதுப்பிக்கணும். இப்ப முதலாவதாக whether facilities provide to the student for the year of filling data. இப்ப அவருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதனால எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இதுல என்னென்ன ஃபெசிலிட்டி அதை நீங்க வந்து அந்த கட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதே போல என்னென்ன ஃப்ரீ இருக்கோ, இப்ப என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அதர்ஸ். இப்போ பைசைக்கிள்லாம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். ஹாஸ்டல்ல இருந்து எதுவும் இல்லை, எஸ்கார்ட் எதுவும் இல்லை, மொபைல் டேப்லெட் கம்ப்யூட்டர் இது எதுவும் இல்லை. அப்புறம் அதர் என்பதை தேர்வு செய்து கொண்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் டு த ஸ்டூடெண்ட் இன் கேஸ் ஆஃப் சிடபிள்யூஎஸ்என். இது வந்து சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகளுக்கு தான் இது வந்து எனேபிள் ஆகும். இப்போ இந்த மாணவர் வந்து சிடபிள்யூஎஸ்என் இல்லை, அதனால அதை அப்படியே விட்டுறேன். அதுக்கு அடுத்தது whether student has been screened for the specific learning disability. இப்போ SLD, இப்போ இந்த டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த டிசபிலிட்டி இல்லை, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொண்டேன். இப்போ நான் எஸ்ன்னு தேர்வு செஞ்சேன் அப்படின்னா கீழே வந்து டைஸ்கிராஃபியா, டிஸ்க்ளோசியா, டைஸ்லெக்சியா இதுல எந்த குறைபாடு என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மாணவருக்கு வந்து ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இல்லை, அதனால நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து whether student has been screened for autism spectrum disorder. இப்போ இந்த மாணவர் வந்து ஆட்டிசம் ஸ்டூடெண்டா அப்படி இருந்தாருன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether student has been screened for attention deficit hyperactive disorder ADHD. இப்போ இந்த மாணவர் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வாறு இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா has the student been identified as a gifted talented. இப்போ இந்த மாணவர் வந்து கிஃப்டட் சைல்டா, அதாவது இந்த மாணவர் வந்து எதுவும் பேச மாட்டாங்க, ஆனால் நல்லா வந்து விளையாடுவாங்க, இது போல வந்து எல்லா செயலும் செய்வாங்க, ஆனால் நம்ம சொன்னதை அவங்க வந்து செய்ய முடியாது. இது போல ஒரு மாற்றுத்திறனாளியா, இல்லை சில மாணவர்கள் வந்து படுத்த படுக்கையாவே இருப்பாங்க, இது போல வந்து கிஃப்டட் சைல்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவருக்கு எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா does the student appear in any state level competition, national level competition, olympiads. இப்போ ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் காம்படிஷன்ல அந்த மாணவர் கலந்துருந்தா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து does the student participate in NCC, NSS, Scouts and Guides. இப்போ இந்த மாணவர் வந்து NCC, NSS, Scouts and Guides இதுல வந்து இருந்தார்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து whether student is capable of handling digital device including the internet. அதாவது அந்த மாணவர் மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் போர்ட், டெஸ்க்டாப் இதுல வந்து அந்த மாணவர் வந்து இன்டர்நெட்லாம் பயன்படுத்துவாரா, டிஜிட்டல் டிவைஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருந்தா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்டூடெண்ட் ஹைட் அதை வந்து சென்டிமீட்டர்ல இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்டூடெண்ட் வெயிட் அதை கிலோகிராம்ல இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹைட்டை சென்டிமீட்டர்ல பதிவு செய்யும் பொழுது அதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஹைட் should be in range 60 to 256 சென்டிமீட்டர். அதுக்குள்ள உங்களுக்கு அந்த மாருடைய ஹைட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைட்டை நான் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை வண்ணத்துல சரி குறியீடு காட்டப்படுது. அடுத்து இப்போ ஸ்டூடெண்டோடைய வெயிட் கிலோகிராம்ல பதிவு செய்யறேன். இப்போ வெயிட்டோட ரேஞ்ச் வந்து வெயிட் should be in range 10 to 150 kg, 10ல இருந்து 150 கிலோக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ
அந்த மாணவருடைய வெயிட்டை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இங்க சரி குறியீடு பச்சை வண்ணத்துல காட்டப்படுது. அடுத்து அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ட் டு ஸ்கூல். இப்போ அந்த மாணவருடைய வீட்டில இருந்து பள்ளி வந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கம்ப்ளீட்டட் ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல் ஆஃப் மதர் ஃபாதர் லீகல் கார்டியன். அதாவது அம்மா அப்பா இல்ல பாதுகாவலர், அந்த 3 பேர்ல யாருனாச்சும் ஒருத்தர் வந்து அவங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப அனைத்துமே பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே சேவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப ஃபெசிலிட்டி டேட்டா ஹேஸ் பீன் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து க்ளோஸ் அதை அழுத்துங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட். இப்ப நம்ம பதிவு செஞ்சோம் இல்லையா, ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல், இது எல்லாமே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு காட்டப்படும். அதான் கடைசியா ப்ரொஃபைல் ப்ரிவியூ அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த மாணவருடைய விவரங்களை நீங்க பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதற்கு இங்க பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா இப்ப அந்த மாணவருடைய விவரம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் காட்டப்படும். இங்க வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் கேட்கும். இப்ப அந்த மாணவருடைய பெயர்லயே ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாணவருடைய ப்ரொஃபைல் வந்து பிடிஎஃப் வடிவில் சேவ் ஆயிடும். பின்பு அந்த ப்ரொஃபைலை நீங்க பள்ளியில பிரிண்ட் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த மாணவருடைய அனைத்து விவரங்களையும் நம்ம புதுப்பிச்சிட்டோம். இப்ப கீழே வாங்க, இதுல கம்ப்ளீட் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் த டேட்டா அப்படின்னு கேட்கும், ஓகே கொடுங்க. இப்ப டேட்டா கம்ப்ளீஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்ப ஓகே கொடுங்க. பேக் டு ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், இதை அழுத்துங்க. இப்ப ஸ்கூல் டேஷ்போர்ட் வந்துருச்சு. இப்ப அந்த வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன், வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுத்துட்டு இறுதியா வியூ மேனேஜ் அப்படின்னு இருக்கு, அதை அழுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாணவருக்கு நேராக இறுதியாக என்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அது கீழே கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். இதுல அதுக்கு அடுத்தது ஜிபி, இபி, எஃப்பி, இதை 3ஐயுமே நம்ம வந்து புதுப்பிச்சிட்டோம். அதனால இங்க வந்து உங்களுக்கு பச்சை வண்ணத்துல உங்களுக்கு காட்டப்படுது. இதெல்லாம் முடிக்கல அப்படின்னா சிவப்பு வண்ணத்துல உங்களுக்கு காட்டப்படும். நண்பர்களே, இதே போல அனைத்து மாணவர்களுக்கும் ஜிபி, இபி, எஃப்பி, ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல், அனைத்து ப்ரொஃபைலையும் நீங்க அனைத்து மாணவர்களுக்கும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம ஜெனரல் ப்ரொஃபைல் நீங்க புதுப்பிக்கும் பொழுது அதில் ஆதார் கார்டில் எவ்வாறு அந்த மாணவருடைய பெயர் உள்ளதோ அதே போல அந்த மாணவருடைய பெயரை ஜெனரல் ப்ரொஃபைலில் பதிவு செய்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து MBU என்று சொல்லக்கூடிய மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது ஒரு மாணவருடைய கைரேகை மற்றும் கண் கருவிழி ஆதார் அட்டையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா அல்லது புதுப்பிக்கப்படவில்லையா என்பதை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடதுபுறத்துல ஆதார் MBU மாடூல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதுல செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து செக்ஷன் அப்படின்னு இருக்கும், இப்ப வகுப்புக்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த வகுப்பில் உள்ள அந்த பிரிவில் உள்ள மாணவர்களுடைய விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு காட்டப்படும். இதுல ஒரு மாணவருக்கு நேராக இறுதியாக ஆதார் வேலிடேட் அப்படின்னு இருக்கும், அது கீழே பச்சை வண்ணத்துல MBU ஸ்டேட்டஸ், MBU நாட் ரெக்வயர்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவருடைய மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அது வந்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த மாணவருக்கு ஆதார் அட்டையில கைரேகை, கண் கருவிழி இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். இப்ப சில மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா MBU ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பெண்டிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். அப்படி காட்டப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் அந்த மாணவர்களுக்கு ஆதார் அட்டையில வந்து கைரேகை, கண் கருவிழி இதெல்லாம் அப்டேட் ஆகல அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம்.
அடுத்து இப்போ ஒரு மாணவருக்கு ஆதார் வேலிடேட் அப்படின்ற காலத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் யுடை. இப்போ யுடை இணையதளத்துல அவருக்கு இன்னும் வெரிஃபை ஆகல அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து ரீசன் அப்படின்னா என்ன ரீசன்னால வெரிஃபை ஆகலைன்னா ஆதார்ல நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இது மிஸ்மேட்சா இருக்கு, இது ஏதாவது ஒண்ணு மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இவருக்கு MBU மாடல் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டறிவது அப்படின்னா, இப்ப மறுபடியும் நம்ம ஸ்கூல் டேஷ்போர்ட் போகணும். இப்ப அந்த மாணவருடைய வகுப்புக்கான பிரிவு அதை தேர்ந்தெடுக்கணும். இறுதியா வியூ மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப அந்த மாணவர் பெயரை தேர்ந்தெடுக்கணும். இப்ப அந்த மாணவர் பெயருக்கு நேராக இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா ஜிபி, இபி, எஃப்பி இது போல எதுவுமே உங்களுக்கு அப்டேட் ஆகாம இருக்கு. இதுல அனைத்துமே நம்ம அப்டேட் பண்ணணும். இப்ப முதல்ல ஜிபியை நம்ம அப்டேட் பண்ணலாம். இங்க do you want to change demographic details அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு அந்த மாணவருடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும். ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அடுத்து ஸ்டேட் கோடு, மதர் நேம், ஃபாதர் நேம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கார்டியன் நேம், இது பெற்றோர் இல்லைன்னா கார்டியன் நேம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது do you want to change ஆதார் டீடைல்ஸ் இன் SDMS அப்படின்னு இருக்கும், அந்த சின்னதா செக் பாக்ஸ் இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இந்த கட்டத்துல அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப ஆதார் நம்பரை பதிவு செஞ்சுட்டேன். அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் இன் ஆதார் கார்டு. ஆதார் கார்டுல எவ்வாறு பெயர் இருக்கோ அதே போல இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப பெயரை பதிவு செஞ்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாணவருக்கு பாத்தீங்கன்னா முதல்ல இன்சியல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டாட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மாணவனுடைய பெயரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல நீங்க ஸ்மால் லெட்டர்ல பதிவு செய்ய முடியாது, எல்லாமே உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் தான் பதிவு செய்ய முடியும். ஸ்மால் லெட்டர்ல நீங்க பதிவு செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ல தான் உங்களுக்கு காட்டப்படும். சரி, அடுத்து மற்ற விவரங்கள்லாம் சரியா இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப ஜெனரல் டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. க்ளோஸ் கொடுங்க. இப்ப இதே போல அடுத்து நெக்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் அதை நம்ம புதுப்பிக்கணும். இப்ப அனைத்து விவரங்களும் புதுப்பிச்சதுக்கு அப்புறம் சேவ் கொடுங்க. இப்ப என்ரோல்மெண்ட் டேட்டா சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் அதை நம்ம புதுப்பிக்கணும். இதுல முதல் கேள்வி ஃபெசிலிட்டிஸ், அதை எஸ்ன்னு கொடுங்க. இப்ப தேவையான ஃபெசிலிட்டியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடியதை நம்ம அனைத்து விவரங்களுக்கும் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஹைட், வெயிட் இது எல்லாமே உங்களுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டிஸ்டன்ஸ், அப்புறம் மதர், ஃபாதர், கார்டியன் அவங்களுடைய எஜுகேஷன் இதெல்லாம் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் இறுதியா சேவ். இப்போ ஃபெசிலிட்டி டேட்டா ஹஸ் பீன் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி. அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து ப்ரீவியூ உங்களுக்கு காட்டப்படும். இதை நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பின்பு கம்ப்ளீட் டேட்டா. இப்போ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் த டேட்டா, ஓகே கொடுங்க. டேட்டா கம்ப்ளீஷன் இஸ் கம்ப்ளீட். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்கூல் டேஷ்போர்டு, இதில் அந்த வகுப்புக்கான பிரிவு, இதில் வியூ மேனேஜ்,
இப்போ அந்த மாணவியோட அனைத்து விவரங்களும் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. ஜிபி, இபி, எஃப்பி இது எல்லாத்தையுமே நம்ம சரி பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் இடது பக்கத்தில் ஆதார் MBU மாடல் அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். வகுப்புக்கான பிரிவை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கோ அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப அந்த மாணவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த மாணவருடைய பெயருக்கு நேரா இறுதியா பாத்தீங்க அப்படின்னா MBU ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதுல MBU நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவருக்கு வந்து ஆதார் அட்டையில கைரேகை, கண் கருவிழி இதெல்லாம் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னு காட்டப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கு இன்னும் வந்து பயோமெட்ரிக் வந்து அப்டேட் ஆகல. அந்த மாணவருக்கு நீங்க பெற்றோர்கிட்ட சொல்லி பயோமெட்ரிக் வந்து ஆதார் அட்டையில அப்டேட் பண்ணிக்க சொல்லுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. இதே போல அனைத்து மாணவர்களுக்கும் MBU ஸ்டேட்டஸை அறிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, எங்களுடைய பள்ளியில 3ஆம் வகுப்புல B பிரிவுல அனைத்து மாணவர்களுக்கும் ஆதார் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது ஆதார் கார்டுல எவ்வாறு பெயர் இருக்கோ அதே போல நான் பதிவு செஞ்சுட்டேன். அதனால ஒவ்வொரு மாணவர் பெயருக்கு பக்கத்துல பச்சை வண்ணத்துல சரி குறியீடு காட்டப்படுது. இங்க மேல பாத்தீங்கன்னா சரி குறியீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட் ஆதார் வெரிஃபைட் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கு பெயருக்கு பக்கத்துல சரி குறியீடு காட்டப்படுது. அடுத்து என்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படுது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த மாணவருடைய அனைத்து விவரங்களையும் நம்ம பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு அடுத்தது இறுதியாக ஜிபி அதாவது ஜெனரல் ப்ரொஃபைல், இபி என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், எஃப்பி ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் இந்த 3 ப்ரொஃபைலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணதுனால இங்க பாத்தீங்கன்னா பச்சை வண்ணத்துல காட்டப்படுது. இது வந்து அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ப்ரொஃபைல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதார் MBU மாடல் அதை தேர்ந்தெடுக்கிறேன். இதுல வகுப்பை தேர்ந்தெடுக்கிறேன் 3ஆம் வகுப்பு. இப்ப பிரிவை தேர்ந்தெடுக்கிறேன். பின்பு கோ கொடுக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது MBU ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல MBU நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்துல காட்டப்படுது. இப்ப இதே போல அனைத்து மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பச்சை வண்ணத்துல MBU நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு காட்டப்படுது. இப்படி இருந்துச்சுன்னா அனைத்து மாணவர்களுக்குமே ஆதார் கார்டுல அவர்களுடைய கைரேகை மற்றும் கண் விழி வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த ஸ்டூடெண்ட் மாடுல 3ஆம் வகுப்புக்கு அப்டேட் பண்ணுவதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல 28 அப்படின்னு காமிக்கப்பட்டுச்சு. தற்போது பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு காட்டப்படுது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த 3ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்டூடெண்ட் மாடுல நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, எங்களுடைய பள்ளி தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்குமே ஸ்டூடெண்ட் மாடுல நாங்க அப்டேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற காலத்துல அனைத்து வகுப்புகளுக்குமே 0 அப்படின்னு காட்டப்படுது. நண்பர்களே, இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பு மாணவர்களுக்குமே ஸ்டூடெண்ட் மாடுல நீங்க முடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஸ்கூல் டேஷ்போர்ட்ல இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற காலத்துல பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகாது. உங்களுக்கு நம்பர் தான் காமிக்கப்படும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட் மாடுல முடிக்கல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு இதே வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வகுப்புகளுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் மாடல் வந்து அப்டேட் ஆகி இங்க இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல அனைத்து வகுப்புகளுக்குமே 0 அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே பள்ளி UDAS பிளஸ் இணையதளத்தில் ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் இதை அனைத்துமே அப்டேட் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஜெனரல் ப்ரொஃபைலில் ஆதாரை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் MBU என்று சொல்லக்கூடிய மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் இது வந்து அப்டேட் ஆயிருக்கா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.